கதைக்கு போயிடலாம். காட்சி 1, இல்லம். ஐயோ ஐயோ, இது என்னடா விளையாட போனாலும் இவ்வளோ டயர்டா இருக்கு. சரி, இது என்னரு தொடாதே. நம்ம என்ன சொல்லுவோம், தொடாதேன்னு போட்டாலே நம்ம தொடுவோமே. கால் ரொம்ப வலிக்குது, கொஞ்ச நேரம் உட்காருவோம். ஷபா, ரொம்ப கால் வலிக்கிற சாமி. தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வருவோம் நம்ம. என்ன அது எழுந்திருக்க முடியல? ஓ ஐயோ, அப்பா அப்பா வாங்க, என்னால எழுந்திருக்க முடியவில்லை, வாங்கள். என்னடா ஆச்சு? அப்பா, என்னால் எழுந்திருக்க முடியவில்லை, காப்பாத்திருங்கள். அதுலதான் தொடாதன்னு போட்டிருக்குல்ல, உன்னை யாரு அதுல உட்கார சொன்னது? தெரியாம உட்காந்துட்டேன்ப்பா, காப்பாத்துங்கப்பா, பயமா இருக்குப்பா, சீக்கிரம்ப்பா. சரி வா. முடியல, வாடா. உன்னை இப்படி எல்லாம் காப்பாற்ற முடியும்னு எனக்கு தோணல. நான் போய் ஒரு நல்ல டாக்டரா கூட்டிட்டு வரேன். காட்சி 2, டாக்டர் சந்திப்பு. என்னப்பா ஆச்சு, உட்காந்துட்டு இருக்க? டாக்டர், நான் இல்ல உட்காந்தேன் டாக்டர், அப்படியே உட்காந்துட்டேன் டாக்டர், எழுந்திருக்க முடியல டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ். சரிப்பா சரி, கவலைப்படாத, டாக்டர் வந்துட்டேன். உன் பேர் என்னப்பா? என் பேரு அர்ஜுன். ஓ, நல்ல பேரா இருக்கிறது. சரி சரி, இங்கதான் தொடாதுன்னு எழுதிருக்கு, ஏன் தொட்ட? டாக்டர், தெரியாம தொட்டுட்டேன் டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ். சரி சரி, இப்போதைக்கு நான் ஒரு ஊசி போடுறேன். ஊசி போட்டேன். இந்த டேப்லெட் 2 நாளைக்கு போடு, நான் வரேன் திருப்பி. சரிங்க டாக்டர். என்னாச்சுடா, உன்னால இன்னும் ஏஞ்சிக்க முடியலையா? ஆமாப்பா, இன்னும் எழுந்திருக்க முடியல, அது வந்த டாக்டர் போலியான டாக்டர்ப்பா. சரி இரு, நான் ஒரு நல்ல சாமியாரா கூட்டிட்டு வரேன். காட்சி 3, சாமியார் சந்திப்பு. என்னாச்சு குழந்தாய்? சாமி, நான் இதிலேயே உட்காந்துட்டேன் சாமி, எப்படியாச்சும் காப்பாற்றுங்க சாமி. ஒரு நிமிடம் இரு. சாமி, என்னத்த போட்டீங்க? சாமி, என்ன போட்டீங்க? தும்பலாக வருகிறது. எந்திரிக்க ட்ரை பண்ணு. சாமி, என்னால் முடியவில்லை, என்னை காப்பாற்றுங்கள் சீக்கிரம், என்னால் முதுகு வலிக்கிறது, சீக்கிரம். வேற யோசனை இருக்கு. ஏந்திரிக்க ட்ரை பண்ணு. முடியல சாமி. மணித்து விடு, என்னால முடியல. சாமியும் கைவிட்டுட்டாரு, இப்ப என்ன செய்யறேன்னு தெரியவில்லையே. என்னாச்சு, உன்னால இப்பயும் ஏஞ்சிக்க முடியலையா? சாமி ஏமாத்தி, போலியான சாமி வந்தவரு என்னை ஏமாத்திட்டாரு, இப்ப என்னால எழுந்திருக்க முடியவில்லை, இப்ப என்ன செய்கிறாரு நான்? இந்த வாத்தியம் என்ன பண்ணலாம், ஒரு யோசனையே இல்லையே. உன்னோட சாரை கூட்டிட்டு வரேன், அப்ப நீ ஏஞ்சிப்ப. சீரும் கூட்டிட்டு வாருங்களப்பா. காட்சி 4, ஆசிரியர் சந்திப்பு.
வாங்க. என்னப்பா ஆச்சு அர்ஜுன், என்னாச்சு? சார் நான் இல்லை உட்காந்தேங்க சார், இதுலயே உட்காந்துட்டேன் சார், ஏஞ்சிக்க முடியல சார், எப்பயாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க சார். அப்படியா? இதுல என்ன போட்டிருக்கு? தொடாதன்னு போட்டிருக்கு. அதை மீறி நீ வந்து உக்காந்தா அது யார் தப்பு? உன் தப்பு தானே. ஆமாங்க சார், தெரியாம உட்காந்துட்டேன் சார், என்னை எப்பயாச்சும் காப்பாட்டுங்க சார். எப்பவுமே ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த செயலை ஒன்றுக்கு 3 தடவை நல்லா யோசிச்சு ஆழ்ந்து சிந்திச்சு அதுக்கப்புறமா செயல்படுத்தணும். இல்லைன்னா இந்த மாதிரி விளைவுகள் மோசமா இருக்கும். புரியுதா? சரிங்க சார். கையை கொடு, எழுந்திரி. ஓ, எழுந்து விட்டேன், எனக்கு சந்தோஷமாக இருக்கிறாரு, எழுந்து விட்டேன், ரொம்ப நன்றி சார். பாத்தீங்களா மக்களே, எவ்வளவோ பேர் வந்தாங்க, அவனை காப்பாத்த முடியல. ஆனா ஒரு ஆசிரியர் அவனை காப்பாத்திட்டாரு. இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம வாழ்க்கைய நம்ம பெற்றோருக்கு அடுத்து நல்லபடியா பாக்குறவங்க ஒரு ஆசிரியரா தான் இருக்க முடியும். ஒரு சின்ன கவிதையோட இந்த வருஷம் நான் முடிச்சுக்கிறேன். உலகில புனிதமான இடம் 2. ஒண்ணு தாயின் கருவறை, இன்னொன்னு பள்ளியின் வகுப்பறை. தாயின் கருவறையில நம்ம உடலை தான் வளர்த்தோம், ஆனா பள்ளியின் வகுப்பறையில நாம அறிவை வளர்த்தோம். அந்த அறிவு பால் ஊட்டிய ஆசிரியர்களை நான் போற்றி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.